வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்காக 8000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு பெண்கள் வரவேற்பு தெரிவித்தனர். திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கான இல்லத்தரசி என்ற புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வருமான வரி செலுத்தாத குடும்பங்களில் உள்ள இல்லத்தரசிகளுக்கு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், டிவி, கிரைண்டர் உள்ளிட்ட வீட்டு உபயோக பொருட்களை வாங்குவதற்காக ரூபாய் 8000 மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை கடலூர் மாவட்ட பெண்கள் வரவேற்று கருத்து தெரிவித்துள்ளனர். இப்போ பெண்கள் என்ன தேவைப்படுதோ அதை வாங்கிக்கலாம். மிக்சி வாங்கிக்கலாம், இல்லை கிரைண்டர் வாங்கிக்கலாம், இல்லை இண்டக்ஷன் வாங்கிக்கலாம். ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ முதல்வர் எங்களுக்கு கூப்பன் கார்டு தரேன் இருக்காங்க. அதனால பணமாக கொடுத்தா எங்களுக்கு செலவாயிடும். அதனால நாங்கள் கூப்பன் கார்டு கொடுக்குறதால நாங்கள் போய் என்ன தேவையோ வீட்டுக்குள்ள பொருள் நாங்கள் வாங்கிக்கிறோம். அதனால இது ரொம்ப எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூப்பன் கொடுத்துருக்காரு. அந்த கூப்பன் எங்களுக்கு வீட்டில் உள்ள மகளிருக்கு முக்கிய உதவியாக இருக்கும். அது நாங்கள் மிக்சி கிரைண்டர் எதனா எடுத்து பயன்படலான்னு இருக்கோம். நல்ல உரிமை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஏழ்மை மக்களுக்கு, எல்லாருக்குமே பொதுவான மக்கள், வாங்க முடியாத மக்களுக்கு, பணம் இருக்கிறவங்க அதிகபட்சம் பொருளை போட்டு வாங்கிக்குவாங்க. இப்போ பணம் இல்லாதவங்க கூட 8000 ரூபாயில என்ன பொருள் வாங்க முடியுமோ அதை வாங்கிக்கலாம். அது எங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குது. பெண்களுக்கு அதிகமாக பயனுள்ளதாக இருக்குது. 8000 கூப்பன் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுக்கு என்ன தேவையோ அதன் மூலமா நாங்கள் அதை பயன்படுத்திக்குவோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.